வணக்கம் 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 மக்களே. நேரம் சரியா 3 மணி 3 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. எஸ், இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம்னா, சுத்தம் சோறு போடும் அப்படின்றத எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சுத்தம் தான் முக்கியம் அப்படின்றத இந்த கொரோனா காலகட்டம் நமக்கு உணர்த்தியிருக்கும் நல்லா. ஸோ சுகாதாரத்தை எப்படி பேணி பாதுகாக்கணும் அப்படின்றத பற்றி நான் உங்ககிட்ட சொன்னால் கண்டிப்பாக கேட்பீங்களா? மாட்டீங்க. இருந்தாலும் அதுக்காக ஒரு சிறப்பு நிபுணரை வந்து இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வர வச்சு அவங்கக்கிட்ட இருந்து உங்களுடைய சுகாதாரம் சார்ந்த சந்தேகங்களுக்கு நம்ம வந்து தெளிவு பெறலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜினுடைய மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டினுடைய டாக்டர் தேவசேனா அவர்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே, நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ டாக்டர். சுகாதாரம் அப்படின்ன உடனே நம்ம மனசுக்கு எல்லாருக்கும் போகிறது இந்த கோவிட் காலகட்டம் தான். நம்முடைய சுகாதாரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் உணர்த்திய ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். நேரத்தில் நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துட்டு டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவு பெறணும்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0442960038 மற்றும் ஒரு எண் 042252052554. இந்த 2 நம்பரில் ஏதாவது நம்பருக்கு கால் பண்ணலாம். டாக்டர், இந்த சுகாதாரம் அப்படின்னு சொல்கிறோமே, எந்தெந்த விஷயங்களில் வந்து நம்ம சுகாதாரத்தை கடைபிடிக்கணும்? முக்கியமாக இப்போ நம்ம கை கழுவுறது ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய டிசீசஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஒழுங்காக கை கழுவாதனால வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கை கழுவுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஈவன் ரோட்டில் ஸ்பிட் பண்ணுறதுலேருந்து துப்பக்கூடாது, எச்சி துப்பக்கூடாது, அப்புறம் ஒருத்தருக்கு ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது, இதிலேருந்து ஆரம்பிக்கணும். கை கழுவுறது ஏன் ரொம்ப முக்கியம்னா, ஒழுங்காக கை கழுவலைன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டயரியா, டிசென்ட்ரி டிசீஸ் வரும். இதில் நமக்கு பாக்டீரியல் காசஸ், வைரல் காசஸ், பாராசிட்டிக் காசஸ், ஃபங்கல் காசஸ்னு இருக்கும். எத்தனை நோய்கள் வரும்னா இதில் நம்ம ஒழுங்காக கை கழுவலைன்னா முக்கியமாக டயரியா, அதுவும் நம்ம காலரா ரொம்ப பரவக்கூடிய ஒன்று. ஒழுங்காக கை கழுவலைன்னா இது ரொம்ப முக்கியமான டிசீஸ். டைஃபாய்டு பரவும் ஒழுங்காக கை கழுவலைன்னா. அப்புறம் அதர் டயரியல் டிசீஸ் ஈகோலைனால், சால்மனல்லா குரூப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸு. அப்புறம் நிறைய இது பாராசிட்டிக், இது நம்ம அமீபியாசிஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு டீசென்ட்ரி மாதிரி, அமீபிக் டீசென்ட்ரி. இதெல்லாம் ஒழுங்காக கை கழுவாதனால பரவக்கூடிய வியாதி. அது மாதிரி ஷிகல்லா டீசென்ட்ரி, பாக்டீரியல் டீசென்ட்ரி பரவும். வைரஸ் நோய், ரோட்டா வைரஸ், இந்த நார்வாக், நோரோ, அடினோ வைரஸ் எல்லாமே ஒழுங்காக கை கழுவாதனால பரவக்கூடிய நோய்கள். இந்த மாதிரி நிறைய பாராசிட்டமா, ஹுக்கம், ரவுண்டோம், இதெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப காமனஸ் டிசீசஸ். அதனால் ஹேண்ட் வாஷிங், எப்படி ஒரு இடத்த தொட்டாலோ இல்லை டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு வந்தாலோ ஒழுங்காக கை கழுவணும் ஃபஸ்ட்டு. இது முக்கியமான ஒரு ஹேண்ட் ஹைஜீன்ங்கிறது ரொம்ப முக்கியமான இது. இந்த சுகாதாரத்தை பற்றி பேசும்போது இது ஒழுங்காக கை கழுவலைன்னா நம்ம யாருக்காவது ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்தா நம்ம இந்த நோயெல்லாம் பரப்பிட்டிருப்போம். இந்த டயரியா, முக்கியமாக காலரா, டைஃபாய்டு அப்படி நம்ம நாட்டில் பரவுறது காரணமே நம்ம ஒழுங்காக கை கழுவாதனால தான். இதை ஃபாலோ பண்ணணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. எல்லாரும் பார்த்த உடனே கை கொடு அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைங்கலேருந்து பழக்கிறது உண்டு. இனிமேல் எல்லாரும் கை கூப்பி வணக்கம் தெரிவித்து போகிறது தான் சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்க. நேர் இணைப்பில் இருக்காரு, பேசலாம் மேடம். நேர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம். 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 யாருங்கிறது பேசுறீங்க? புதுவனையில இருந்து பேசுறேங்க. பேர் என்னம்மா? புதுவனையில இருந்து பேசுறீங்க. உங்க பேர் என்ன? புஷ்பா. புஷ்பா, சொல்லுங்கம்மா. டாக்டர் இருக்காங்க. சுகாதாரம் சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவு பெறலாம். எங்க பேரன் 7 வயசு ஆகுதுங்க. ஓகே. அவனுக்கு அடிக்கடிக்கு ஜுரம் வருது. சரி. அதுதான் என்னன்னு தெரியல. டாக்டர் போனாலும் அவங்க ஊசி போடுறாங்க, ரத்தம் டெஸ்ட் பண்ணாங்க, ஒன்னும் இல்லைன்னு சொல்லி விடுறாங்க. இல்லை, அந்த ஃபீவர் இருக்குது. ஆனால் கரெக்டாக இப்போ அவங்க எல்லாம் பார்க்குறது அது கரெக்டாக. நாங்கள் இப்போது சுத்தம் சுகாதாரம் இப்போ ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த குழந்தைங்களுக்கு டிபி, பிரைமரி காம்ப்ளெக்ஸ், இது கூட ஒழுங்காக கை கழுவாதனால, அப்புறம் எச்சி அங்கங்கே ரோட்டில் எல்லோரும் ஸ்பிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த எச்சி வழியாக பரவக்கூடிய ஒரு நோய் டிபி. இது முக்கியமான ஒன்று மனசில் வச்சுக்கணும். அதுக்கான டெஸ்ட் பண்ணணும். அது சில்ட்ரனில் பிரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சுத்தம் சுகாதாரம் பற்றி பேசும்போது ரோட்டில் எச்சி திப்பி பரவக்கூடிய முக்கியமான நம்ம நாட்டில் டிபி தான் நம்பர் 1 நோய், கிருமி. ஸோ அது பரவக்கூடாமல் பார்த்துக்கணும். அப்புறம் ரொம்ப வீட்டில் இருக்கிறவங்க யாருக்காவது டிபி இருந்தால் அவங்கக்கிட்டேருந்து தனிமைப்படுத்தணும். இதெல்லாம் இந்த சுத்தம் சுகாதாரோட சேர்ந்தது தான். அப்புறம் வேறு ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன், இப்போ தான் எச்சி துப்பிட்டு வீட்லேயே சளி கையோட ஒருத்தரை தொட்டுட்டு இருந்தால் அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸா, அந்த மாதிரி டிசீஸ் கூட. நீங்கள் கோவிட் காலத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம்ல, கை ஒழுங்காக கழுவணுன்ட்டு. கொரோனா வைரஸும் பரவும், ஆனால் இப்போ கொரோனா இல்லை. அதனால் இப்போ இன்ஃப்ளூயன்ஸா ரொம்ப பரவக்கூடிய நோய் ஒன்று. அப்புறம் காமன் கோல்டு, அப்புறம் ஸ்டெப்டோகாக்கஸ் நியூமோனியா, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அதெல்லாம்
நம்ம அவங்க 2 பசங்களுக்குமே அடிக்கடி ஜுரம் வருதுமா. அதுதான் இது வந்து இது நம்ம வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி சுத்தமான இது வச்சுட்டாலே இந்த மாதிரி ஜுரம்லாம் வராது. அப்புறம் நியூட்ரிஷன் மாத்திரம் தான் இருக்குன்னு இல்லை, நம்ம கண்டிப்பாக அந்த யாருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கோ அவங்களோட எச்சி நம்ம மேலே படக்கூடாது. கை கழுவிட்டு தான் அந்த நம்ம யாருக்காவது நோய் இருந்தால் அவங்கள பார்த்துட்டா நம்ம வந்து கை கழுவணும், கையை ஒழுங்காக கழுவணும், சோப்பை அப்புறம் ரன்னிங் வாட்டர் அதில் கழுவணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல். நன்றி 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 டாக்டர். நீங்கள் சொல்லும்போது இந்த கை கழுவுறதுடைய முக்கியத்துவம் வந்து நான் பார்க்கும்போது கண்டாக்டர்கிட்டலாம் போன பிறகு சரி பார்த்த உடனே அடுத்த செகண்டே போய் அவங்க வந்து சோப்பு போட்டு நல்லா கை கழுவுவாங்க. ஸோ டாக்டர்ஸ் கிட்ட இருந்து நம்ம நேரடியாக பார்த்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க டாக்டராக இருக்காங்க, நம்ம நோயாளியாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர், சுகாதாரம் இந்த குழந்தைய பற்றி பேசியிருந்தாங்க அந்த அம்மா. ஸோ சின்ன பச்சிளம் குழந்தைகள்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன மாதிரியான சுகாதாரத்தை நம்ம வந்து பேணணும்? ஏன்னா பச்சிளம் குழந்தைக்கு வந்து குயிக்காக அந்த நோயெல்லாம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து நமக்கு ஒரு இருமலோ சளியோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு மாஸ்க் போட்டுக்கணும். வீட்லேயே வாஷ் பேஸில் நம்ம எச்சி அதெல்லாம் துப்பும்போது அந்த வழியாக நம்ம வந்து ஒரு டிபியை பரப்பலாம், ஒரு H1N1 இன்ஃபெக்ஷனை பரப்பலாம், நிறைய வைரஸ் நோயை பரப்பலாம். அப்புறம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னா நம்ம அதர் இது எடுத்துக்கிட்டால் நான் சொன்ன மாதிரி ஸ்டெப்டோகாக்கஸ் நிமோனியா, ஸ்டெப்டோகாக்கஸ் பயோஜின்ஸ் மற்றதெல்லாம் இந்த வழியாக போகும். நிறைய பேராசிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸும் நம்ம எச்சி வழியாக பரப்பலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம மாஸ்க் கட்டிக்கணும். குழந்தைங்களை தூக்கும்போது நம்ம கை ஒழுங்காக கழுவிக்கணும். அப்புறம் வந்து அவங்க மேலே ஏதோ டஸ்ட்டு இதெல்லாம் படாமல் இருக்கணும். பக்கத்தில் குப்பையை சேர்த்து வச்சுட்டு அந்த பச்சை இளங்குழந்தைலாம் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா அந்த குப்பையிலேருந்து ஏதாவது பூச்சி நம்மளை வந்து கடிக்கலாம். இப்போ ஸ்க்ரப் டைஃபஸ் ரொம்ப காமன், அது மைட் ஆர் சிகர் டிசீஸ்ன்பாங்க. அது வந்து நம்ம கடித்தா அதில் அந்த வழியாக அந்த இன்ஃபெக்ஷனும் பரவலாம். அப்புறம் கொசு, இதை பச்சிளங்குழந்தைங்கள அந்த கொசு இருக்கிற இடத்துலலாம் விடக்கூடாது. அதாவது கொசு இல்லாமல் பார்த்துக்கணுன்னா மஸ்கிட்டோஸ் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஏன்னா டெங்கு உங்களுக்கு தெரியும், அது ஏடிஸ் இஜிப்டிகஸ் அந்த கொசுனால வருது, அது ரொம்ப காமன் நம்ம கண்ட்ரியில். ஆமாம். அப்புறம் மலேரியா, அது அகெயின் ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ. அப்புறம் ஃபைலேரியா கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து அந்த மஸ்கிட்டோஸ் கண்ட்ரோல்லேருந்து நம்ம காப்பாற்றிக்கணும். அப்புறம் குட்டி பசங்க இருக்கிற இடத்துல தண்ணி தேங்கி அங்கே எலி ஏதாவது இறந்து போகிறதுனா அது வரையும் நமக்கு லெப்டோஸ்பைரோசிஸ்ங்கிற அது எலிஞ்சிரும், அது பேர், அது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ தண்ணீர் சுத்தமாக வச்சுக்கணும். அதே மாதிரி சின்ன பசங்களும் சரி, ஆனால் இப்போ இதுக்கு தண்ணி வந்து நல்லா காய்ச்சி குடிக்கணும். கொதிக்க பாயிலிங் வாட்டர் பாயில் பண்ணி ஆற வச்சு குடிக்கணும். நிச்சயமா டாக்டர், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். நேர்லயே ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா உங்ககிட்ட தான் டாக்டர் பேச போறாரு, உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிக்க போறாரு. வெல்கம் பேக் டு த ஷோ. இடைவெளிக்கு முன்னாடி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக இருக்கக்கூடிய மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய டாக்டர் தேவசேனா அவர்கள் சுகாதாரம் குறித்த விளக்கங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. தொடர்ந்து பேசலாம். நேர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். நான் தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் மீனா சாமிநாதன் பேசுறேன் சார். சாமிநாதன் சார், டாக்டர் இருக்காரு, உங்களுடைய சுகாதாரம் சார்ந்த சந்தேகங்களுக்கு கேள்வி கேட்கலாம். கொடுங்க சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சனிங்களுக்கு கொஞ்சம் இந்த வெளியே மழை காத்து அடித்தாலே மூக்கை வந்து டக்கு டக்குன்னு அடைக்குது. ஆமா. அப்படிங்கும்போது அந்த மாதிரி டாக்டர் போனோம். எப்போதும் நைட்ல வந்து நான் எப்போ வச்சிருந்தாலும் பிள்ளைங்களுக்கு இந்த வெந்நீரை காய்ச்சி அப்ப காய்ச்சி ஆற வச்சு கரெக்ட் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த தண்ணியை கொடுங்க. அந்த தண்ணியை கொடுத்துறாங்க, யாரும் வெளி தண்ணி கொடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. கரெக்ட். ஏன்னா தண்ணி எப்போவுமே காய்ச்சி தான் குடிக்கணும். முக்கியமாக வந்து நீங்கள் எங்கே இருந்து தண்ணி வருதுன்னு பார்த்துட்டு அது ஒரு க்ளீனான ஏரியாலேருந்து வரணும். ஏன்னா தண்ணி காய்க்காமல் குடித்தா முதல்ல முக்கியமாக காலரா வரும். அப்புறம் வந்து இந்த வைரஸ் ஹெப்படைட்டிஸ் A and E இதெல்லாம் வந்து இந்த தண்ணி வழியாக வந்து ஜாண்டிஸ் வரும், மஞ்சக்காமலை மாதிரி. அப்புறம் வந்து தண்ணியை வந்து காய்ச்சி குடிக்காமல் இருந்தால் நிறைய டீசென்ட்ரி, ஷிகலா டீசென்ட்ரி, அமீபியாசிஸ், அமீபிக் டீசென்ட்ரி இதெல்லாம் வரும். தண்ணி காய்ச்சி தான் குடிக்கணும். எங்கேருந்து வருதுங்கிறது ரொம்ப முக்கியம், அது சோர்ஸ் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மழை தண்ணி கலக்காமல் பார்த்துக்கணும். மழை தண்ணியெல்லாம் கலந்துடக்கூடாது நம்ம குடிக்கிற தண்ணியில், அது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். மழை தண்ணி பக்கத்தில் தேங்கவும் விடக்கூடாது. மழை தண்ணி தேங்கினா பக்கத்தில் கொசு உற்பத்தி ஆகும். கொசு உற்பத்தியான முக்கியமான நோய் டெங்கி. ஸோ டெங்கி வரலாம், மலேரியா வரலாம், சில கொசுனால ஃபிலேரியாஸ் வரலாம். அப்புறம் அங்கே வந்து பன்னி காய்ச்சல்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி ஜாப்பனீஸ் பி என்செஃபலைட்டிஸ், அங்கே வந்து பன்னிகள் நடமாட்டம் இருந்தால் அதில் கொசு கடிச்சு அந்த கொசு நம்மளை கடிச்சா
அந்த கியூலெக்ஸ் விஷ்ணுன்ட்டு ஜாப்பனீஸ் பி என்செஃபலைட்டிஸ் வரும். இப்படி பல நோய் தண்ணி மூலியமாக பரவும். அப்புறம் நிறையா அந்த தண்ணியில் வந்து நம்ம நீச்சல் அடிக்கிறதோ குளத்தில் இறங்கி குளித்தாலோ இப்போ ப்ரைமரி அமீபிக் மெனிங்கோ என்செஃபலைட்டிஸ்னு அந்த மாதிரி ஒரு நோயெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அமீபிக் இது வகையாகுது. அப்புறம் வந்து அந்த கண் நோயெல்லாம் வரும் இந்த மாதிரி இதில். அப்புறம் நிறைய டயரியா காஸ் பண்ணுற பேரசைட்ஸ் இருக்கும் இந்த தண்ணியில். ஸோ அதனால தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஜியார்டியாசிஸ் அப்புறம் கிரிப்டோஸ்போரிடியம் மைக்ரோஸ்போரிடியம் எல்லாம் இருக்கும். அப்புறம் இது இல்லாமல் நம்ம ஹுக்கம் ரவுண்ட் வார்ம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பார்த்து தண்ணியை காய்ச்சி தான் குடிக்கணும். நிறைய நோயிலேருந்து நம்ம தப்பிக்கலாம். இதுக்கு உதாரணமாக இவ்வளோ நோயோட பேர் கிருமி எல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளை பாதுகாக்கிறது. அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் எப்போவுமே வீட்டில் வர்ற அந்த குழாய் எல்லாமே க்ளீனாக இருக்கணும். டேப்பை கை கழுவிக்கணும். ஒரு குழந்தையும் தொடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது வெளியிலேருந்து தொட்டு வந்தால் கை கழுவுன்ட்டாலே உங்களுக்கு இந்த நோயே பரவாது. மழைக்காலத்தில் மழை தண்ணியில் போய் வெறும் காலோடு நிற்கக்கூடாது. நம்ம தோலில் ஏதாவது ஸ்க்ராட்ச் இருந்தால் அந்த வழியாக வந்து நோயெல்லாம் பரவும். அதை நான் சொன்ன மாதிரி இந்த எலி ஜுரம் லெப்டோஸ்பைரோசிஸ் எலிகள் வந்து அதோட யூரின் வழியாக இந்த பாக்டீரியாவை கொடுத்துரும். அப்போது எலி ஜுரம்லாம் வரும். அந்த லெப்டோஸ்பைரா இன்ட்ராகன்ஸ் அதில் மஞ்சக்காமலை மாதிரி வரும். ஓகே டாக்டர், நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருந்தீங்க. பருவ மழை தொடங்கக்கூடிய ஒரு பருவம் இந்த அக்டோபர் நவம்பர்லாம் நம்ம ஊரில். அதுவும் இந்த டெங்கு காய்ச்சல்லாம் வந்ததுன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் இந்த நீரை எப்படி நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. நேர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஓகே, அடுத்த நேர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நான் செங்கோட்டை அடுத்து கோணிமேட்டில் குமார் பேசுகிறேன் சார். குமார் சார், டாக்டர் இருக்காங்க. சுகாதாரம் சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் இப்போ ஒரு 6-7 மாதம் குழந்தை பிளான் இருக்கா போல. ஒரு நாளைக்கு எத்தனை முறை மேடம் குளிப்பாட்டலாம், எத்தனை முறை இது பண்ணலாம், எத்தனை முறை என்ன பண்ணலாம்? குளிக்க வைக்கலான்னு குளிக்க வைக்கிறதா? எதுக்குன்னா நம்ம குளிக்கிறதுக்கு வைக்கிறதே வந்து க்ளீனாக இருக்கணும்ன்ட்டு. ஸோ வந்து ஒரு 2 வாட்டி குளிக்க வைக்கலாம். அது காலையில் ஒரு தடவை நல்லா சுடு தண்ணி கொஞ்சம் ஆற வச்சு க்ளீன் வாட்டர் சுத்தமான தண்ணீரில் குளிக்க வைக்கணும். 2 வாட்டி குளிக்க வைக்கலாம். அப்படிங்களா? அதான் மேடம் கேட்குறேன். நன்றி சார், நன்றி. இவர் வந்து குழந்தைய பத்தி கேட்டாரு, எத்தனை வாட்டி குளிக்க வைக்கலாம்னு கேட்டாரு. அந்த சுகாதார அடிப்படையா தோல் நோய்கள்லாம் குழந்தைகளுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. ஸோ என்ன மாதிரி பார்த்துக்கணும்? தோல் நோய் வர்றதுக்கு காரணமே வந்து அந்த ஒழுங்காக குளிப்பாட்டாமல் இருக்கிறது. இன்னொன்று ட்ரை ஸ்கின்னு அந்த மாதிரி இதில் ஏதாவது டஸ்ட் படுறது அந்த மாதிரி. இதனால் நிறைய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ், நிறையா பாக்டீரியல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரும். இந்த பூஞ்சை இன்ஃபெக்ஷன் எல்லாம். அதுக்காக என்ன சொல்கிறதுனா ஒரு சுத்தமான தண்ணி மாத்திரம் இது இல்லாமல் என்ன சோப்பு உபயோகிக்கிறோங்கிற மாதிரி இருக்கணும். அது வந்து ஸ்கின்னை ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி எப்போவுமே அந்த அழுக்கு தண்ணியில் குளத்தில் போய் குளிக்கிறது இவங்களுக்கு தான் அந்த இது பூஞ்சை இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்கின்ல வரும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாதுன்னா தண்ணி சுத்தமாக இருக்கணும். காய்ச்சி குளிக்க ஆற வச்ச தண்ணியில் குளிக்க வைக்கலாம். அப்புறம் வந்து இவங்களுக்கு இம்யூனிட்டி, அதாவது தடுப்பு சக்தி இவங்களுக்கு இயற்கையிலே கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரும். பாக்டீரியல் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ், அப்புறம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் கேண்டிடா, மியூகோமைகோசஸ் அதெல்லாம் வரும். அப்புறம் தோலில் வந்து சின்ன சின்ன இது வந்து எதுக்கு ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வரும்னா அதே தான். அவங்களுக்கு தடுப்பு சக்தியும் கம்மியாக இருக்கும். நம்ம அழுக்கான தண்ணியில் குளிப்பாட்டினாலோ இல்லை கை கழுவினாலோ அந்த மாதிரி கூட இதை தான் காரணம். ஸோ சுத்தமான தண்ணி, சுத்தமான இது மழை தண்ணியில் குளிக்கக்கூடாது. முக்கியமாக தேங்கின தண்ணியில் குளிக்கக்கூடாது. அப்புறம் நம்ம வாட்டர் டேங்கை அடிக்கடி க்ளீன் பண்ணி வைக்கணும். அது குளோரினேட் பண்ணாமல் அவங்களுக்கு அங்கே இருந்து அழுக்கு தண்ணி வந்தாலும் நமக்கு தொழுநோய் இதெல்லாம் வரலாம், ஸ்கின் டிசீசஸ். ஓகே டாக்டர், நேர் ஒருத்தர் இணைப்பில் இருக்கார், பேசலாம். வணக்கம். வணக்கம். சென்னையிலேருந்து ராமலிங்கம் சார், டாக்டர் தேவசேனா அவர்கள் இருக்காங்க. உங்களுடைய சுகாதாரம் சார்ந்த சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். டாக்டர், லாஸ்ட் மந்த்து ஒரு 12th ஒரு ஃபீவர் ஆரம்பிச்சது. எனக்கு வயசு 70 மேலே ஆகுது. ஓகே சார். 16th ஒரு 4 நாளையில் நின்றுடுச்சு. டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா சரியா நின்றுடுச்சு. பட் இது இன்னை வரைக்கும் இந்த உடம்புல வந்து ஸ்ட்ரென்த்து இல்லை.
ஓகே. நடக்கும்போது ஒரு சங்கு சக்கரம் சுத்துற மாதிரி அப்படியே இது பண்ணி தான் நடக்க வேண்டியதா இருக்குது. யா. இது பண்றது இல்ல, தாகம் அடங்க மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு 6 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன். ஓ ஓகே. பேதி ஏதாவது இருக்கா? இது வந்து ப்ரைமரி இன்ஃபெக்ஷன் மாதிரி உங்களுக்கு இருந்துட்டு அது ஹீல் ஆகாமல் இவ்வளோ தாகம் எடுக்குது. ஜுரம் இருக்குது, ஆனால் உங்களுக்கு எதனால வந்ததுன்னு உங்களுக்கு தெரியல, கண்டுபிடிப்பாங்க. 4 நாளையிலேயே நின்றுடுச்சு. ஓ ஓகே. அதுக்கப்புறம் இப்ப எந்த இதுவும் ஒண்ணும் இல்ல. எனக்கு வந்து உடம்புல ஸ்ட்ரென்த் ஃபுல்லா லாஸ் ஆயிடுச்சு. ஏதோ நடந்தேன்னா அப்படியே தங்கு சக்கரம் சுத்துறது, வளையம் சுத்துற மாதிரி அப்படியே நடந்து போறேன் நானு. புரியுது சார். கேள்வி வந்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு வந்து டாக்டர் வந்து ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா தொடர்ந்து பதிலளிப்பாங்க. நேர்களே இணைந்திருப்போம். நேர்களே சர 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 வெடிக்கும், தக 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 தெரிக்கும், அடடட அதிரடிக்கும், ஜல 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 ஜலிக்கும். சென்னை சில்க்ஸின் புத்தாடைதான், தீபாவளியின் கொண்டாட்டம் தான். சென்னை சில்க்ஸ், டி நகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? மத்திய அரசு தையல் மிஷின் மேல ஜிஎஸ்டி குறைச்சிருக்கு. நிஜமாவா? நாங்க கூட சொந்தமாவே மிஷின் வாங்கிக்கலாமா? அப்போ செலவு குறையறதுனால கம்மி விலையிலேயே வாங்கலாம். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மிஷின் மேல 500 இருந்து 1000 ரூபாய் குறையுது. நெக்ஸ்ட் ஜென் ஜிஎஸ்டி, பெட்டர் அண்ட் சிம்பிளர். சர 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 வெடிக்கும், தக 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 தெரிக்கும், அடடட அதிரடிக்கும், ஜல 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 ஜலிக்கும். சென்னை சில்க்ஸின் புத்தாடைதான், தீபாவளியின் கொண்டாட்டம் தான். சென்னை சில்க்ஸ், டி நகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சுகாதாரம் சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய டாக்டர் தேவசேனா அவர்கள் விளக்கங்கள் கொடுத்துட்டு வராங்க. டாக்டர், இந்த ஒரு குட்டி இடைவேளைக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, எனக்கு ரொம்ப நாளாக ஜுரம் வந்ததுன்னு சொன்னாங்க, வயிற்றில் சங்கு சத்திரம்லாம் சுற்றுதுன்னாங்க. ஸோ அவங்களுடைய விளக்கங்கள் நீங்கள் கொடுக்கலாம். ஆமாம், அவங்களுக்கு வந்து பேசிக்கலாக வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லாட்டி அதுக்கு மேலே ஒரு சூப்பர் ஆடட் வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சரியானோடனே அவருக்கு ஃபீவர் செட்டில் ஆயிடுச்சு. ஒன்றும் கவலைப்பட ஒன்றும் இல்லை. இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் நல்லா நிறைய இருக்குது இப்போல்லாம். ஸோ அதுக்கு என்னென்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்க பேசிக்கலி டைஃபாய்டு ஃபீவருக்கு ரூல் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது சால்மனல்லா இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபீவர் இல்லைங்கிறதுனால மற்ற டெஸ்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் என்ன இருந்ததுன்ட்டு. இவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸு டைஃபாய்டு முதல்ல டெஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ரொம்ப காமனஸ்ட் இது. அது வரைக்கும் நல்ல சத்தான ஆகாரம் சாப்பிட்லாம். தண்ணி நல்லா குடிக்கிறார் அவர். ஸோ ஹிஸ் ஹைட்ரேஷன் இஸ் மெயின்டைன். பட் என்ன காரணம் தெரியுதுக்கு கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட டாபிக் சுகாதாரம் பற்றி இதனால சுத்தமான தண்ணி குடிங்க. அது 70 வயசு ஆனதுனால மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்ன பாக்டீரியானால வந்திருக்கு இதுன்னு போய் நீங்கள் லேப் டெஸ்ட்டு டாக்டர்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி எழுதிட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி டாக்டர். அடுத்து ஒரு நேர் இடிப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யாருங்கிறது சார்? திருநெல்வேலூர் கணபதிங்க. கணபதி சார், டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். டாக்டர், சின்ன டவுட். உடம்பு டயர்டா இருக்குது, அது எதனால? சார், சுகாதாரம் சார்ந்த சந்தேகங்களை கேட்கலாம். இது சுகாதாரம் சார்ந்த வருமா தெரியல, டாக்டர் என்னன்றதை சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நன்றி சார். ஓகே, இது சுகாதாரம் சார்ந்த வருமா? யா, சுகாதாரம் சார்ந்து அவங்களுக்கு கொஸ்டின் என்ன எக்ஸாக்டாக என்ன சொன்னாங்க? அதாவது ஹாட் வாட்டரில் குளிக்காமல் நான் பச்சை தண்ணியே குளிக்கிறேன் அப்படின்றாரு. இல்லை, பச்சை தண்ணியில் குளிக்கலாம். ஆனால் தண்ணி சுத்தமான தண்ணியாக இருக்கணும். ஆனால் இப்போ வயசானவங்க இல்லை அவங்களால முடியலன்னா கொதிக்க வச்ச தண்ணியில் குளிக்கலாம் தவிர, இது ஏன் அந்த சுகாதாரம் இங்கே முக்கியம்னா, தண்ணி க்ளீனாக இருந்து நல்ல சோர்ஸ்லேருந்து வர்றது, டேங்க்கில் க்ளீன் டேங்க்லேருந்து தண்ணி வருதுன்னா பச்சை தண்ணியில் குளிக்கிறது தப்பில்லை. கணபதி சார், ஏதாவது ஜுரம் சளி அந்த மாதிரி இருந்ததுன்னா மட்டும் ஹாட் வாட்டரில் குளிங்க, மற்ற நேரத்தில் பச்சை தண்ணிலேயே குளிக்கலாம். நல்ல தண்ணியில் குளிக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நேர்கள் குயிக்காக வர்றதால. வணக்கம். வணக்கம், யார் சார் இங்கேருந்து பேசுகிறீங்க? வெங்கட் சார். வெங்கட் சார், டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். குட் ஆஃப்டர்நூன் சார். வந்துட்டு இருக்கு. இது மழைக்கு முன்னாடியே இதனோட தாக்கம் எப்படி இருக்கும்? இல்ல மழை காலத்தோட இது அட்டாச் ஆகுமா? இதை தவிர வேற எதனா புது வைரஸ் வாய்ப்பு உண்டா? வாட் ஆர் தி சிம்டம்ஸ்? ஹவ் டு கண்ட்ரோல்? இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு சொன்னீங்க மேடம்? இப்போ உங்களுக்கு இருமல் சளி ஏதாவது இருக்கா?
புரியல. இல்லை நீங்கள் மழை தண்ணியில் வந்து ஏதோ சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங், உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க? மழை காலத்துக்கு முன்னாடி இது வந்திருக்கு, இன்னும் மழையே ஆரம்பிக்கும். எது வந்திருக்கு அதுதான். இல்லை உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு கேட்கல, சாரி. H3N1 வந்திருக்கு. ஆமாம், H3N1 இப்போ பரவிட்டு இருக்கு, H3N2 இருக்குது, அது இன்ஃப்ளூயன்ஸா வைரஸு. கரெக்டு. அது வந்து மழை சீசனில் ஜாஸ்தி ஆகுமான்னு கேட்குறீங்களா? கரெக்டு. அது வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணலன்னா அந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடாதுன்னு அதை ஒருத்தர் மீது ஒருத்தர் ஐ மீன் எச்சிப்படுற மாதிரி தும்முறதோ இருமுறதோ இல்லை சளி துப்புறதோ வெளியில், அந்த வழியாக இந்த நோய் ரொம்ப பரவும். அந்த மழை தண்ணியில் நம்ம அங்கங்கே எச்சி துப்பிட்டு போனால் நமக்கு யாருக்காவது இந்த இன்ஃப்ளூயன்ஸா இந்த ஃப்ளூ ஜுரம் இருந்ததுன்னா நம்ம மற்றவங்களுக்கு பரப்ப போகிறோம். இதில் நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, H1N1 H3N2 எல்லாமே. இந்த மாதிரி எது வேணால் நமக்கு பரவலாம். ஆனால் அதுதான் நம்ம என்ன பார்க்கணும், மற்றவங்கள காப்பாற்றுறது எப்படின்னா நம்ம சுகாதாரத்தை எப்படி பாதுகாக்கணும்னா யாரும் அந்த மாதிரி எச்சி துப்பக்கூடாது. ஒரு வெளியில் வீட்டுக்கு வெளியிலையோ ரோட்லேயோ அந்த மழை தண்ணி எங்கேயாவது தேங்கி இருந்தாலும் அந்த எச்சி துப்பக்கூடாது. அது ரொம்ப சீக்கிரம் பரவும். உங்களுக்கு யாருக்காவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ஒரு மாஸ்க் அது போட்டுக்கணும், யார் மேலேயும் இருமக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த நோய் வந்து மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கும். நல்ல கொஸ்டின். அதுதான். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. சில இடங்களில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாலை ஓரத்துலேயே இந்த மலம் ஜலம் அதுதான் அந்த ஃபீகோ ஓரல் ரூட் ஒரு வழியாக பரவுறது நம்ம டயரியா. அதுதான் அது வழியாக வந்து டைஃபாய்டு, காலரா, ஹெப்படைட்டிஸ் A-E இதெல்லாம் வந்து பரவும். அப்புறம் நிறைய பேராசிட்டிக் இன்ஃபெக்ஷன், அமீபா, ஷிகலா வந்து பாக்டீரியல் டிசென்ட்ரி, அமீபா, பேராசிட்டிக் இன்ஃபெக்ஷன் இப்படியெல்லாம் பரவும். வைரல் டிசீஸ், ரோட்டா வைரஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி. ஸோ சாலையோரம் அந்த மழை கழிக்கிறத முதல்ல தவிர்க்கணும். எச்சி துப்புறது நம்ம இதில் வந்து டிபி ரொம்ப பரவும், இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் பரவும். கோவிட் இருக்கிறப்போ கோவிட் அப்பவும் சொல்லியிருந்தாங்க எச்சியெல்லாம் துப்பக்கூடாது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் இது நம்மளோட எச்சில் படக்கூடாதுன்ட்டு. இந்த மாதிரி நிறைய இது வைரல் டிசீசஸ் நம்ம த்ரோட் வழியாக பரவும். ஸோ அதெல்லாம் நம்ம தடுக்கணுன்னா நம்ம யார் மேலேயும் தும்பக்கூடாது, இரும்பக்கூடாது, ரோட்ல எச்சி துப்பக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு நாளும் கோவிட் பீரியட் மாதிரி நினைச்சு வாழணும். ரைட், ஓகே மேடம். எனக்கு நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் என்ன தோணுதுன்னா, இந்த ரிமோட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செல்போன், இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வீட்டில். அது கண்ட இடத்துல தூக்கி போடுவோம், எடுத்து எதுவும் யூஸ் பண்ணுவோம், தொட்டுட்டே வந்து சாப்பிட்றதையும் சாப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அவாய்ட் பண்ணணும், இதில் எப்படி சுகாதாரமாக இருக்கலாம்? அது வந்து நம்ம மொபைலோ செல்ஃபோனோ நம்ம கையில் முதல்ல அழுக்கு இல்லாமல் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணி ஒரு ரன்னிங் வாட்டரில் ஒரு சோப் அண்ட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த எக்யூப்மெண்ட்ஸை தொட்டால் நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேலேயும் நம்ம இது எதுவும் பரவாது. பாக்டீரியாவோ ஃபங்கஸோ எந்த கிருமியும் பரவாது, வைரஸ் கிருமி. அதே மாதிரி அந்த ரொம்ப நேரமாக மொபைல் அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே சாப்பிடக்கூடாது, கை கழுவிட்டு தான் சாப்பிடணும். ஏன்னா அது மேலே டஸ்ட் மாதிரி சர்ஃபேஸஸில் டஸ்ட் எல்லாம் கலெக்ட் ஆகிருக்கும். எந்த சர்ஃபேஸை தொட்டாலும் நம்ம ரொம்ப காமனஸ்ட்டாக ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஈஸியாக பரவக்கூடிய ஒன்று, ஒரு அடினோ வைரஸோ இல்லை ரோட்டா வைரஸோ. ஸோ அதனால என்ன பண்ணணும், அந்த மொபைலை அப்பப்போ முடிஞ்சால் ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் மாதிரி லைட்டாக இது வச்சு தொடச்சி வச்சிடணும். ஸோ அது மாதிரி நம்ம நெயில்ஸை வந்து ஒரு மாதிரி கட் பண்ணிக்கணும். இல்லை நெயில் வழியாக வந்து நம்ம நகத்து வழியாக ரொம்ப இன்ஃபெக்ஷன் பரவலாம். நான் சொன்ன மாதிரி அந்த ஃபீகோ ஓரல் ரூட், இந்த ஹுக்வாம், ரவுண்ட் வாம் இன்ஃபெக்ஷன் கூட பரவும். ஸோ அதுவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அப்படியே சாப்பிடக்கூடாது. எந்த ஆப்ஜெக்டை தொட்டாலும் சரி கை நல்லா கழுவிட்டு பிளேட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வெல் குக்ட் ஃபுட்டை எடுத்து. நன்றி டாக்டர். அடுத்த நேர இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். தேங்க்யூ. ஓகே, கட் ஆகிடுச்சு. டாக்டர், சுத்தம் பற்றி சொல்லிட்டு இருந்தோம், அந்த செல்ஃபோன் பற்றிலாம். செல்ஃபோனை வந்து எல்லா இடத்துக்குமே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். கிட்டத்தட்ட சிலர் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்தா தான்ப்பா எனக்கு காலையில் பாத்ரூமே வருதுன்ற மாதிரி அதை திரும்ப பாத்ரூம்லேயே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி செல்ஃபோனை வந்து கழிப்பிடங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன? கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டே போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அப்படி எடுத்துகிட்டு போகும்போது வந்து நம்ம ஃபீகோ ஓரல் ரூட்டை வழியாக பரவக்கூடிய நிறைய நோய் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, டைஃபாய்டு, காலரா, அப்புறம் பேராசிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ், அமீபியாசிஸ், ஜியார்டியாசிஸ், கிரிப்டோஸ்போரிடியம், இத்தனை நோய்களும் பரவும். அப்புறம் வைரல் இன்ஃபெக்ஷன், ரோட்டா வைரஸ், இதெல்லாம் எதுக்குன்னா டாய்லெட் சீட்லேருந்து அந்த டாய்லெட் இது இருக்கிற வரைக்கும் உள்ளே வந்து எடுத்துகிட்டு போகவே கூடாது.
நமக்கு மாத்திரம் இல்லை, அதை திருப்பி அதை போய் நம்ம ஒரு டைனிங் டேபிளில் அந்த மொபைலை வைப்போம், சரி அதை ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படியே வீட்டில் உள்ளவங்களுக்கும் பரப்பிட்டு இருப்போம். ஸோ இது கம்ப்ளீட்லி டு பி அவாய்டட். வெளியில் நம்ம டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணிட்டாலும் வந்தால் கூட ஒழுங்காக ஃப்ளஷ் பண்ணி அதை ஏதாவது ஒரு டிட்டர்ஜென்ட் போட்டுட்டு டிஸ்இன்ஃபெக்டன்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு வரணும். ஏன்னா மற்றவங்களுக்கு பரப்பக்கூடாது. அதுதான் ஒழுங்காக அது பப்ளிக் ஆல்சோ ஷுட் நோ எப்படி டாய்லெட்டை க்ளீனாக யூஸ் பண்ணணும். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெட்டால் ஹேண்ட் வாஷோ ஒரு 1% சோடியம் ஹைப்போக்ளோரைட் இது வச்சு அந்த டாய்லெட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும் அந்த டிஸ்இன்ஃபெக்டண்ட்டை வச்சு. ஸோ இந்த பொது அறிவு பொது ஜனங்களுக்கு இருந்தாலே இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனை பரப்பாமல் இருக்கும். இப்படி எல்லாம் யோசிக்கிறப்போ கண்டிப்பாக டாய்லெட்டுக்கு எந்த ஆப்ஜெக்ட்டும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ரொம்ப சரியான ஒரு விஷயத்த சொன்னீங்க. பொது கழிப்பிடங்களையும் வந்து நம்ம பேணி பராமரிக்கணும்னு, எஸ்பெஷலி அந்த யூரினல்க்குலாம் எக்ஸாக்ட்லி. அதுக்காகவே வேர்ல்ட் டாய்லெட் டே November 19th கொண்டாடப்படுறது என்னென்னா எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக அந்த டாய்லெட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் யூஸிங் த டாய்லெட் அது க்ளீனாக இருக்கான்னு பார்க்குறது எல்லாரோட கடமை. நன்றி டாக்டர். அடுத்த நேரடியில் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கங்க, நான் வலாஜாபாத்ல இருந்து ஜெயந்திராணி பேசுறேன். ஜெயந்திராணிமா சொல்லுங்க, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். சொல்லுங்க மேடம். குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன். என்னோட பேரனுக்கு வந்து எப்ப பாரு அந்த ஃபோர்த் ஸ்கின் வந்து அங்க நோண்டிக்கிட்டே இருக்கான். டாக்டர் வந்து அது வந்து ஃபோர்த் ஸ்கின்ல ப்ரிஃபியூஸ் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இது அட்வைசபிளா என்ன இதுன்னு கேட்கிறேன். என்ன இது நோண்டிட்டே இருக்காங்கன்னு சொன்னீங்க? ஃபோர் ஸ்கின். ஓ ஓகே. அது வந்து அவனுக்கு என்ன பண்ணுது ஃபோர் ஸ்கின் நோண்டிட்டே இருந்துட்டு? அல்ல மண்ணுல நிறைய இன்ஃபெக்ஷன். மண்ணில் நீங்களே கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதுக்கு தான் நான் இந்த கேள்வி கேட்டேன். ஸோ சாயிலில் விளையாடக்கூடாது. ஸோ விளையாட்டா நிறைய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸு கேண்டிடாலேருந்து அப்புறம் கிரிப்டோகாக்கஸ்லேருந்து மற்ற ஆஸ்பர்ஜிலஸ் இன்ஃபெக்ஷன் இது வந்து மியூகோமைக்கோசிஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்புறம் பூச்சிகள் இது ஹுக்வாம் ரவுண்ட்வாம் இந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் வரும். கண்டிப்பாக மண்ணில் விளையாடக்கூடாது. க்ளீன் பண்ணணும். கையை கழுவி விட்டுறணும் இமீடியட்டாக சோப் அண்ட் வாட்டர் வச்சு. ஓகே, நன்றிமா. உங்களுடைய சிந்தனைகளுக்கு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காரு, பேசலாம். ஹலோ 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 சொல்லுங்க சார். இந்த ரோடு சைட்லலாம் வந்து நிறைய சாப்பாடெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா நைட்டு? கண்டிப்பா. அது வந்து ஹைஜீனிக்கா இருக்கா? இல்லை, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ரோட் சைடு வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் அது வந்து அந்த சானிடேஷன் கடைப்பிடிக்கணும். ஹைஜீன் இட்ஸ் நாட் அட் ஆல் ஹைஜீனிக். அது கண்டிப்பாக அந்த ரோட் சைடு விற்கிற ஃபுட்டை வந்து டு பி அவாய்டட். ஆனால் நீங்களே பார்க்கலாம் அது க்ளீனாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா, எந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ தூரம் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எவ்வளோ க்ளீனாக இருக்காங்க நம்ம பார்க்கலாம். க்ளீன் ஆப்ஜெக்ட் அதாவது நல்ல தண்ணி, நம்ம யூஸ் பண்ணுற வெசல்ஸ் எப்படி இருக்குது எல்லாம் பார்த்து தான் அங்கே ரோட் சைட்லேருந்து சாப்பிடணும். நன்றிம்மா. நன்றி 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 சார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேர்களே ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிடலாம். ஒரு பாட்டு வந்து வெல்கம் பேக் டு தி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சுகாதார பராமரிப்பு குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட் டாக்டர் தேவசேனா அவர்கள் விளக்கங்கள் கொடுத்துட்ருக்காங்க. நேர்களாக நீங்களும் நிகழ்ச்சியில் உங்களுடைய சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் அழைக்க வேண்டுங்கள். 0442860038 மற்றும் ஒரு எண் 044295205554. இது 2 நம்பரில் ஏதாவது நம்பருக்கு கால் பண்ணி சுகாதாரம் சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு கேள்விகள் கேட்டு தெளிவு பெறலாம். டாக்டர், நம்ம வந்து பச்சிளம் குழந்தைகள் பற்றி எல்லாமே பேசியிருந்தோம். இந்த வளர் இளம் பெண்கள், குறிப்பாக பெண்கள் என்ன மாதிரியான சுகாதாரத்தை வந்து பேணணும் இந்த அடலசன்ட் ஏஜில்? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்போவுமே வந்து நம்மளோட ஹெட் டு டோ நம்ம சரி தலையில் இருக்கிற நம்ம முடி வாஷ் பண்ணுறதுலேருந்து நம்ம நெயில்ஸை பாதுகாக்கணும். இதெல்லாம் வந்து இந்த அடலசன்ட் ஏஜ் குரூப்பில் இருக்கிற லேடிஸ் எஸ்பெஷலி இது ரொம்ப ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்புறம் வந்து டெய்லி அந்த குளிக்கிற ஹேபிட்டை நல்லா நீட்டாக சுத்தமான தண்ணியில் குளிக்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஹேர் வாஷிங் தலை குளிக்கிறது ஏன் அவ்வளோ முக்கியம்னு நான் சொன்னேன்னா, நிறைய வந்து அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து இந்த டெர்மட்டோஃபைட்ஸ் ஆகட்டும் இல்லை கேனிடா இன்ஃபெக்ஷன் ஆகட்டும் இதெல்லாம் ஒழுங்காக தலையை
சுத்தமான இது பராமரிக்காமல் அந்த சுத்தமான முடியை மெயின்டைன் பண்ணாமல் அழுக்கோடு இருக்கிறதுனால வர்றது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த டர்ட்டியாக இந்த நெயில்ஸு நம்மளோட நகத்தை ஒழுங்காக வெட்டாமல் அந்த மாதிரி வச்சுருந்தேன்னா அது வழியாக நிறைய கிருமிகள் எல்லாம் பரவும். அப்புறம் இன்னொன்று, நம்ம எவ்வளோ இது எப்பப்போ குளிக்கணுமோ அதப்போ நீட்டாக குளிச்சுட்டு துணிகளை நன்றாக சுத்தமான உடையாக போட்டுக்கணும். ஏன்னா அந்த துணியை எங்கேயாவது ஊற வச்சு அப்புறம் அது ஈரமாக இருந்து அந்த மாதிரி இருந்தாலும் நிறைய அந்த பூஞ்சை நோய்கள்லாம் வரும். அப்புறம் அவங்களோட இம்யூனிட்டி குறைவாக இருந்தாலும் எந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கூட வர வாய்ப்பு இருக்குது இந்த டைமில். ஸோ அந்த மாதிரி அந்த ஏஜ் குரூப்னால ஸோ நல்லா சத்தான ஆகாரம் மாத்திரம் சாப்பிட்டா கூட பத்தாது, சுத்தம் வந்து ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் அந்த தண்ணியில் ஏதாவது ஊற வச்சுட்டு அழுக்கான தண்ணியில் குளித்தாலே போதும், எல்லா வியாதியும் வரும். அப்புறம் வந்து இந்த நம்ம டயரியா டிசென்ட்ரி எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து அமீபிக் டிசென்ட்ரி, ஷிகெலா டிசென்ட்ரி அந்த மாதிரி வரலாம். டயரியாஸ் அகெயின் வந்து ஈக்குவலை டயரியா, அது காலரா கூட வரலாம். அப்புறம் அடுத்து எடுத்திங்கன்னா அந்த இப்போது சுத்தமாக இல்லைன்னா ஒரு மூலையில் ஏதோ ஒரு இது இருக்குது, அந்த குட்டி குட்டி மைட்ஸ், சிகர் பைட்ஸ், அந்த ஸ்க்ரப் டைஃபஸ் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி கூட வரலாம். ஸோ இத்தனை நோய்கள் நம்ம ஏன் பேரை சொல்கிறேன்னா, இதெல்லாம் சுத்தம் இல்லாமல் நம்ம இருந்தோம்னா இந்த நோய்கள் எல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தரும் சொல்லிக்கலாம், சுத்தமாகவும் இருக்கலாம். அதே மாதிரி அந்த டெய்லி குளிக்கிற ஹேபிட் இல்லாமல் இருந்தால் கூட எல்லா நோயும் வர வாய்ப்பு இருக்குது. அந்த கிருமி, அந்த பூச்சிகள், இந்த பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த வந்து லைக் ரவுண்ட் ஹோம், ஹுக்வாம், அப்புறம் ஸ்விம்மிங் பூலோ இல்லை அந்த ஊரணியில் போய் ஏதோ ஒரு லேக்கில் பாண்ட்லேயோ குளித்தோம்னா, இப்போ கேரளாவில் கூட நிறைய வந்தது பிரைமரி அமீபிக் என்செஃபலைட்டிஸ் மாதிரி, மெனிஞ்சைட்டிஸ் மாதிரி, மூளைக்காய்ச்சல் அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது நிறைய. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து நம்மளாக தேவையில்லாமல் அந்த தோல் வழியாவோ இல்லை வாய் வழியாவோ கண் வழியாவோ மூக்கு வழியாவோ இந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அந்த தண்ணீர் டேங்க்கு க்ளீனாக இருக்கா அதை அப்பப்போ அந்த டேங்க்கில் தண்ணி தேங்காமல் இருக்கணும். அப்புறம் குளோரினேஷன் ஆஃப் வாட்டர் இம்பார்ட்டண்ட். அதெல்லாம் பண்ணோன்னாலே நிறைய நோய் கிருமிகள் எல்லாம் அதில் வந்து வளராது, தேங்கி நிற்காது, நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணாது அந்த மாதிரி. அப்புறம் வந்து ஒரு குப்பையாக வீட்டை சுற்றி வச்சுருந்தோம்னா ஈவன் அந்த ரேபிட் டாக்ஸு நமக்கு தெரியாது எந்த மாதிரி நாய்கள் எல்லாம் வருது அங்கன்ட்டு, அதை பார்த்து அட்ராக்ட் ஆகி வரும், நமக்கு எல்லா கிருமிகளும் வர சான்சஸ் இருக்குது. சுற்றி வந்து வீட்டை சுற்றியும் தண்ணி தேங்கக்கூடாது. அப்புறம் அதில் போய் நம்ம கால் வைக்கிறதோ குளிக்கிறதோ பண்ணவே கூடாது. அது ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த அடலசன்ட் ஏஜ் குரூப்பில். அது எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது, காலில் வந்து செப்பல் போட்டு தான் சுற்றி நடமாடணும், இல்லை ஹுக்வாம் இன்ஃபெக்ஷன் வரும். வெறும் காலோடு அந்த ஏரியாலலாம் நடந்தால், இல்லை ஒரு ஏரியாவில் போய் குளிக்க போகிறோன்னு அந்த மாதிரியெல்லாம் முன்னாடி வில்லேஜஸில் அந்த மாதிரி பண்ணுவாங்க, கிராமத்தில் அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தவிர்க்கணும். நன்றி மேடம், நன்றி. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் வந்து செருப்பே போடாமல் தானே எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் நோயெல்லாம் பெரிய அளவுக்கு வந்த மாதிரியே தெரியல. செருப்பு இல்லாமல் நடந்தாலும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ மாதிரி அந்த மலம் கழிக்கிறதெல்லாம் ரோட்லலாம் அப்போ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கலாம். அப்புறம் என்னென்னா தண்ணி சுத்தமாக இருக்கும். அந்த ஊருணியில் அந்த தண்ணியில் தேங்குகிற தண்ணியில் எதுவும் போட மாட்டாங்க, குப்பை போடுறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஜனத்தொகையும் கம்மியாக இருந்தது, எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. பட் இப்போது ரோடில் அங்கெல்லாம் மழை கழிக்கிறது, இது பண்ணுறது, சாப்பிட்டுட்டு அந்த பொருளை அப்படியே ரோட்டில் போட்டிங்கன்னா ஸோ அது மேலேயும் எல்லா கிருமிகளும் மல்டிப்ளை ஆகும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் அப்போ இல்லாமல் இருந்தது, அதனால அப்போது இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருந்தது. கரெக்டாக சொல்லிடுங்க. அன்றைக்கி இருந்த மக்கள் தொகை வந்து ரொம்ப குறைவாக இருந்தது, நோய் தாக்கம்ன்றதும் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. அந்த மாதிரி இது வந்து ரொம்ப சும்மா ஆர்டினரி ரோட்லலாம் அப்படியே மழை கழிக்கிறது, எடுத்து எங்கே போடுறது, அந்த குப்பையை அந்த மாதிரிலாம் பண்ணலை. அண்ட் மோரோவர் அந்த இப்போ கழிப்பிடங்கள் எல்லாமே வெளில போய் பண்ணால் கூட வந்து வீட்டு ஊரை விட்டு கொஞ்சம் வெளில ஒதுக்குப்புறத்துலாம் போய் பண்ணுவாங்க. அதனால அது இப்போ வீட்டுக்குள்ளேயே பெட்ரூம் பக்கத்துலயே கழிப்பிடம் வந்தாச்சு. கரெக்ட். அந்த டாய்லெட்டையும் ஒழுங்காக ஃப்ளஷ் பண்ணாமல் க்ளீன் பண்ணாமல் அப்படியே இன்ஃபெக்ஷன் போகுது. பப்ளிக் டாய்லெட்டும் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி வந்துடுது. ஓகே, நன்றி டாக்டர். அடுத்த நேர இணைப்பில் வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம் சார். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஓகே டாக்டர், அவருடைய இணைப்பு ஏதோ சிக்கலில் இருக்குது. ஓகே நேயர்களே, நீங்களும் நிகழ்ச்சியில் டாக்டர்கிட்ட உங்களுடைய சுகாதாரம் சார்ந்த சந்தேகங்களுக்கு தெளிவு பெறணும்னா அழைக்கிறீர்கள் 0442960038 மற்றும் ஒரு எண் 044295205554. டாக்டர், வீட்டில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பெட்ரூம் பக்கத்துலேயே வந்து இப்போ அட்டாச்டு பாத்ரூம்னு வந்தாச்சு. ஓகே, சொல்லிட்டு இருக்கும்போது நேர் வந்துட்டாங்க. நேருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துடலாம். வணக்கம்.
சார் சார் சுகாதாரம் சொல்லணுன்றதுக்காக நீங்கள் வந்து இருமினே பேசணும் அவசியம் இல்லை சார். யாரும் தெரியல, வந்த உடனே இருமிட்டே வந்தார். இப்போ வீட்டில் பெட்ரூம் பக்கத்துலேயே வந்து டாய்லெட்லாம் வந்தாச்சு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எப்படி டாய்லெட்டை வந்து ரொம்ப தூய்மையாக பராமரிக்கணும்? அது ரொம்ப முக்கியமான ஒன்று. யார் டாய்லெட்டை யூஸ் பண்ணிட்டு வந்தாலும் டாய்லெட்டில் ஆக்சுவலி ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் மாதிரி வச்சுட்டு, அதை நான் சொன்ன மாதிரி ஒரு டெட்டால் இது இல்லை ஒரு வேற ஏதாவது ஒரு ஆமாம் ஒரு கெமிக்கல் டிஸ்இன்ஃபெக்டன்ட்டு அந்த மாதிரி சோடியம் ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷன் ஆர் குளுட்டால்டிஹைட் சொல்யூஷன் நிறைய விதத்தில் காம்பினேஷனில் இருக்குது. போவிடன் அயோடின் அந்த மாதிரி அதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணி டாய்லெட்டும் ஃப்ளஷ் பண்ணிட்டு நம்ம ஹேண்ட் வாஷிங் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கை கழுவ வேண்டியது ஒரு அதே மாதிரி தான் ஒரு கெமிக்கல் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஒரு ரன்னிங் வாட்டரில் சோப் அண்ட் ரன்னிங் வாட்டரில் கழுவினாலே கூட போதும். இல்லாட்டி ரொம்ப இப்போ ஒரு பேஷண்ட் அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தர் காலரா இருக்குது ஒரு டைஃபாய்டு இருக்குது அந்த மாதிரி அவங்க கை கழுவுனா எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அந்த டெட்டால் ஹேண்ட் வாஷோ ஒரு அந்த கெமிக்கல் டிஸ்இன்ஃபெக்டன்ட் வச்சு அந்த மாதிரி ஹேண்ட் வாஷிங் பண்ணணும். அப்புறம் கையை வந்து கழுவும் போது கை இடுக்குகளில் கை உள்ளங்கை அந்த மாதிரி ப்ராப்பராக கழுவணும். அவசரமாக கழுவிட்டு அப்புறம் ஒரு ஃபுட்டை எடுத்து ஹேண்டில் பண்ணுறதோ ஃபுட்டை சாப்பிட்றதோ இல்லை யாருக்காவது ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்குறதோ அது பண்ணக்கூடாது. ஸோ ஒரு டாய்லெட்டையும் நீட்டாக மெயின்டைன் பண்ணணும், அந்த ஃப்ளோரும் நல்லா க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி நம்ம கைகளை சுத்தமாக வைத்துக்கொண்டால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு இன்ஃபெக்ஷன் பரப்பாமல் இருப்போம், நம்மளும் அது இது வேறு இன்ஃபெக்ஷன் நமக்கு வராமல். ஓகே டாக்டர், நீங்கள் வந்து வீடுகளில் எப்படி சுத்தத்தை பராமரிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. நமக்காக சுத்தமாக இருக்கணும், நம்மளுடைய சமுதாயம் ஃபுல்லாக சுத்தமான ஒரு சூழ்நிலையில் வாழணும் அப்படின்றதுக்காக தூய்மை பணியாளர்கள்லாம் நிறைய பேர் வந்து இந்த தூய்மை பணியெல்லாம் மேற்கொள்கிறாங்க. அவங்களாம் என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா கேர் வந்து எடுத்துக்கணும்? கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான விஷயம். சுற்றுப்புற பராமரிப்பு, நம்ம ஹேண்ட் ஹைஜீன் சொல்கிறோம், சுகாதாரம் சொல்கிறோம். இவங்க வந்து நமக்காக ஒர்க் பண்ணக்கூடிய சுகாதார பணியாளர்கள். இவங்களுக்கு வந்து முக்கியமாக அவங்களோட ஒரு மாஸ்க் போட்டுருக்கணும், மூக்கை மூடிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸு லைக் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இது வந்து நம்ம நாட்டில் டிபி. அந்த டிபி இது வந்து அந்த ஸ்பூட்டம் வழியாக யாராவது எச்சி துப்பியிருந்தாலும் அதை நம்ம அவங்க கை வழியாக தொட்டுட்டு அவங்க மூக்கை தொட்டுட்டு அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு டிபி வேகமாக பரவிடும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மாஸ்க் போட்டுக்கணும். அப்புறம் இங்கே தே ஷுட் கவர் தேர் என்ன சொல்கிறது நல்லா ஃபுல் ஃப்ளெஷ்டாக ட்ரெஸ்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஹெட் டு டோ நல்லா கவர் பண்ணி போட்டு செப்பல் ஆர் ஷூஸ் வேர் பண்ணிக்கணும். அவங்க வந்து கால் வழியாக இன்ஃபெக்ஷன் போகக்கூடாது. அதே மாதிரி வேறு ஏதாவது மஸ்கிட்டோஸ் கடிச்சு ஒரு டெங்கு வர மாதிரி அவங்க அவ்வளோ க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மழை தண்ணி இதில் அந்த கொசு உற்பத்தியாகி அவங்களுக்கு டெங்கு பரவலாம். இல்லாட்டி அங்கே எங்கேயாவது ஒரு எலி செத்து இருந்து அந்த தண்ணியில் அந்த வழியாக வந்து அவங்களுக்கு எலி ஜுரம் லெப்டோஸ்பைரோசிஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் அவங்க அப்புறம் அங்கே மைட்ஸ் இந்த சிகர் மைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் ட்ராம்பிகுலர் மைட்ஸ் அவங்க வழியாக அந்த ஸ்க்ரப் டைஃபஸ் கூட வரலாம், ரிகர்ஷியல் டிசீஸ் அது. ஸோ இந்த மாதிரி எல்லா இதுவும் அவங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் அவங்க கவர்டு பூட்ஸும் கரெக்டாக ஹேண்டில் க்ளவுஸும் திக் க்ளவுஸ், அது பேர் தான் சானிடரி க்ளவுஸ் ஒர்க்கிங் க்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒயிட் க்ளவுஸ் மாதிரி இருக்கிறது திக் ஆரஞ்சு கலர் திக் க்ளவுஸ். அப்புறம் அவங்க முடிஞ்சால் என்னென்ன வியாதிக்கு கொஞ்சம் வேக்சின்ஸ் எல்லாம் இருந்தால் அதை எடுத்துக்கலாம். ப்ளஸ் அவங்க முகத்தை நல்லா கவர் பண்ணிக்கணும். அது எந்த இன்ஃபெக்ஷன் அவங்க க்ளீன் பண்ணுறதுலேருந்து எந்த ஒரு பொருளும் அந்த இதுவும் அவங்க மேலே படக்கூடாது. ஸோ அவங்க தலையும் கவர் பண்ணிக்கலாம் வித் ஹேட் ஆர் சம் இது கவர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக மாஸ்க் இஸ் அ மஸ்ட்டு அண்ட் ஹேண்ட் க்ளவுஸ் ஹெவி டியூட்டி க்ளவுஸ் மாதிரி போட்டுட்டு தான் அந்த குப்பையை கரெக்டாக செக்ரிகேட்டும் பண்ணணும். அதில் வந்து நீடில்ஸ் வழியாக பரவுகிற நோய் கூட இருக்குது, ஹெப்படைட்டிஸ் இதெல்லாம், ஹெச்ஐவி இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி இது ஒரு நீடில்ஸை டிஸ்போஸ் பண்ணாலும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். திக் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுட்டு அந்த நீடில்ஸை எந்த கண்டெய்னரில் அந்த நீடில் டெஸ்ட்ராயறதில் சோடியம் ஹைப்போக்ளோரைட் போட்ட கண்டெய்னரில் போடணும், இல்லை அவங்களுக்கு எஜுகேட்டும் பண்ணணும். அப்படி பண்ணி அவங்கள வேலை பண்ண விட்டால் அவங்களுக்கு எந்த நோயும் வரும். நன்றி டாக்டர். அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காரு, பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யாருங்க இருந்து சார்? நான் பொன்ராஜ் பேசுறேன், போரூர்ல இருந்து. வணக்கம் டாக்டர். பேசலாம் சார். ஓகே சார். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்கிறதுனால இந்த பெட்ல படுக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு டஸ்ட் அலர்ஜி வந்துருது. டஸ்ட் அலர்ஜி வரல. ஓகே. அந்த பெட்டை நான் என்ன பண்ணேன், எதனால அது வருதுன்னு சொல்லி நான் மொட்டை மாடில போய் நல்லா அடிச்சுக்கும் போது பாத்தீங்கன்னா தூசி பாத்தீங்கன்னா அவ்வளோ தூசி ஒரு வெளியில போகுது. ஓகே.
இதுக்கு நம்ம என்ன மேடம் செய்யலாம்? அந்த இப்ப வந்து யாருமே பெட்டை வந்து எப்போதுமே அதை போய் போட்ட மாட்டில் போய் காயப்படுறதோ அதை ஒற்றை அடிக்கதோ மாட்டுக்கிறாங்க. ஆனா அதுல தூசினால நமக்கு அலர்ஜி வருது. கண்டிப்பா அந்த தூசி வழியா நிறைய நோய் பரவலாம். நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். நீங்க வந்து அதை ரெகுலராக க்ளீன் பண்ணி தான் ஆகணும். எந்த ஏரியாவில் நீங்கள் படுத்தாலும் சரி, வீடு கீழே தான் க்ளீனாக மேலேயும் க்ளீனாக வச்சுக்கணும். அது யூ ஹேவ் டு டேக் மெஷர்ஸ். இல்லாட்டி அதை அலட்சியப்படுத்த முடியாது. அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, ஈவன் இன்ஃப்ளூயன்ஸா அந்த மாதிரி வைரஸஸ் கூட வரும். டிபி அந்த மாதிரி ஸ்டெப்டோகாக்கஸ் இன்ஃபெக்ஷன்ஸ், நிறைய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸும் வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அது எப்படி டஸ்ட்டு மொட்டை மாடியில் மாத்திரம் டஸ்ட் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அதுவும் க்ளீன் பண்ணிக்கணும் பீரியாடிக்காக. எப்படி கீழே டெய்லி ஃப்ளோர் எல்லாம் க்ளீன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் டெரஸும் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நாட் ஹேவிங் இன்ஃபெக்ஷன். நன்றி பொன்ராஜ் சார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுடைய பெட்டை வந்து நல்லா காய போட்டு நல்லா சுத்தமாக வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி. ஓகே டாக்டர், நிகழ்ச்சியுடைய நிறைவு பாதியை நோக்கி வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்குது. நிகழ்ச்சியுடைய நிறைவா நேர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? 3 விதமாக நம்ம வந்து இந்த சுத்தம், சுகாதாரம், அப்புறம் ஹேண்ட் ஹைஜீன், அதோட டாபிக் எனக்கு பேசுகிறதுனால 3 விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து நல்ல கை கால் முகத்தை கழுவிக்கணும் வெளியில் போயிட்டு வந்தால். அப்புறம் உள்ளேயே வீட்டில் இருக்கும்போது கூட நம்ம யாராவது வீட்டில் நோயாளிங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மருந்து மாத்திரை, அவங்க பெட்ஷீட்டை அடிக்கடி வந்து மாற்றிட்டு க்ளீன் பண்ணணும். அப்புறம் அவங்கள தொட்டுட்டு நம்ம திருப்பி நம்ம ஹேண்டை வாஷ் பண்ணிக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருந்தால் நம்ம மாஸ்க்கை போட்டுக்கணும், ஏன்னா நமக்கு வரக்கூடாதுன்ட்டு. அப்புறம் நம்மக்கிட்டேருந்து அவங்களுக்கு இன்னொரு இன்ஃபெக்ஷன் போயிடக்கூடாதுன்ட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் வீட்டில் வந்து வீடை சுற்றி இருக்கிறதும் க்ளீனாக வச்சுக்கணும். அப்புறம் ஏதாவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு டயரியாவோ இல்லை வெளியில் இருக்கிறவங்க யாராவது வராங்களோ அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அகைன் இந்த ஹேண்ட் வாஷிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட க்ளோத்ஸ் வெளியிலேருந்து வரும்போது வந்து அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறது, துவைக்கிறது, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுலாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போது ஒரு நேர் கேட்ட மாதிரி அந்த பெட்ஷீட்ஸும் பீரியாடிக்காக வாஷ் பண்ணணும். இல்லாட்டி அது டஸ்ட் அண்ட் இது இன்ஃபெக்ட் ஆகலாம். அப்புறம் வந்து வாட்டர் முக்கியமாக தயவுசெய்து தண்ணி காய்ச்சி குடிங்க. பாயிலிங் வாட்டர் இஸ் த பெஸ்ட்டு. அதாவது பாயில்டு வாட்டர் ஐ மீன். ஸோ வாட்டர் பாயில் பண்ணி கொடுக்கணுன்ட்டு. யூ கேன் ட்ரிங்க் தட் பிளெயின் வாட்டர் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி ஹைஜீனிக் ஆர் பேக்டு ட்ரிங்கிங் வாட்டர். பட் ஒரு டேப் வாட்டர் அந்த மாதிரி இது இருக்குன்னா இட்ஸ் நாட் பீங் டிஸ்டில்டு வாட்டர் ஆர் ஃபில்டர்ட் வாட்டர். இல்லைன்னா ஃபில்டர் பண்ணி பாயில் பண்ணி குடிக்கணும். நான் மீன் பண்ணுறது பாயிலிங் வாட்டர்னா பாயில்டு வாட்டர். பிகாஸ் தட் வில் அது நிறைய பாக்டீரியாவை அது கில் பண்ணிடும். பாயில்டு வாட்டர் குடிக்கிறதே வந்து உங்களுக்கு நிறைய டயரியல் டிசீசஸ் வராது. ஸோ அந்த மாதிரி அதை இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணி வீடை சுற்றி நீங்கள் கொஞ்சம் தண்ணி தேங்க விட்டாலும் உங்கள் அங்கே கொசு உற்பத்தி ஆகும். அப்புறம் அதில் மலேரியா வரலாம், ஃபைலேரியா வரலாம், டெங்கு வரலாம். ஸோ விதவிதமான கொசுகள் வேறு நோயை பரப்பலாம். ஸோ அதே மாதிரி தண்ணி வந்து நீங்கள் குளோரினேஷன் ஆஃப் வாட்டர்னு சொல்லியாச்சு. அப்புறம் சுற்றி இருக்கிறதுல வந்து சிகர் பைட்ஸ், அந்த வேர்ம்ஸு அதெல்லாம் இல்லை, பூச்சிகள் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ இது வந்து எல்லாரும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே மேடம், ரொம்ப நன்றி. சுகாதாரம் சார்ந்த நிறைய விளக்கங்களை வந்து கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ. நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறத பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இருந்துடலாமேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ நோய் கிருமிகளுடைய பெயர்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. சுத்தமாகவே இருக்கிறதே ரொம்ப நல்லதுப்பா. எதுக்கு தேவையில்லாமல் வியாதி வந்துட்டு அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு சுத்தமாக வச்சுக்கலாம் எல்லாத்தையும். 3 மணி 55 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சுகாதாரம் சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய டாக்டர் தேவசேனா அவர்கள் விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக விளக்கங்கள் உங்களுக்கு பயனுள்ள விதத்தில் அமைஞ்சிருக்கும்ன்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராகுல். தொடர்ந்து இசையால் இணைந்திருப்போம். நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலாக இந்தியன் படத்தில் வந்து பாட்டு வந்துருக்கு. இணைந்திருப்போம் நேர்களே. தேங்க்யூ ஸோ மச்.